இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை ஆபத்தா, மிகவும் கெடுபலன்கள் தருமா, இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை என்பது மிகவும் கெடுதலாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதில் பல முக்கியமான விஷயங்கள் இணைந்திருக்கின்றன. சனி ராகு சேர்ந்து இருக்கின்ற எத்தனையோ பேர் மிக பெரிய கோடீஸ்வரர்கள் ஆக உள்ளார்கள். பல பெரிய சொத்து பத்துக்கள் அதிபதிகளாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் இருப்பதை பார்க்கலாம். அப்படியானால் சனி ராகு இவர்களை கெடுத்து விடாதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுவேன். மகரம் அல்லது கும்ப ராசியில் சனி ராகு இணைந்து இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இங்கு சனி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்பார். அதனுடன் ராகு இணைந்திருக்கிறார். சாய கிரகங்கள் எனப்படும் ராகு மற்றும் கேது ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களுடன் இணைந்திருந்தால் அது மிக பெரிய யோகமாக தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்றதே தவிர தோஷம் கிடையாது. எனவே மகர கும்ப ராசிகளில் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருந்தால் சொந்த தொழில் செய்ய வைக்கும். அதிலும் குறிப்பாக ராகு திசை நடந்தால் அவர்கள் மிக பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிடுவார்கள். மிகப்பெரிய சம்பாத்தியத்தினை அடைவார்கள். பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாகவும் இருப்பார்கள். இதே கிரக சேர்க்கையில் சனி திசை நடக்கும். ஆனால் தொழில் சற்று ஏற்றத்தாழ்வுகளாக இருக்குமே தவிர முழுமையாக முடங்கி விடாது. இதுபோன்று துலா ராசியில் சனியும் ராகும் இணைந்து இருப்பது என்பது யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது. துலா ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். சனி உச்சம் பெற்ற நிலையில் நின்று அவரோடு ராகு அல்லது கேது இணைவது யோகம் தானே தவிர தோஷம் இல்லை. இங்கு சனி திசை என்பதை விட ராகு திசை மிகுந்த யோக திசையாக இருக்கும் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லை. அப்படியானால் சனி ராகு சேர்க்கையில் சனி ஆட்சி வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டில் அமர்ந்து அவரோடு ராகு இணைந்து இருப்பது யோகத்தை செய்யும் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம்.